வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஆப்ஷன் எப்படி ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி மட்டும் யூஸ் பண்ணி ஈஸியாக என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் மார்க்கெட்டுக்கு இப்போ தான் வந்திருக்கேன், ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக கூடாது. உங்களுக்கு மார்க்கெட்டில் பேசிக்காக என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதெல்லாம் லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் ஆப்ஷன் சைடு வாங்க. அது வரைக்கும் நீங்கள் ஈக்விட்டிலேயே ட்ரேட் பண்ணுறதா பெட்டர். ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறதுனா நமக்கு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரியணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ட்ரா ஆயிரும். நம்ம அந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த டூல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். சேனல் ட்ரா பண்ண தெரியணும். இந்த வீடியோவில் ஃபுல்லாக சேனல் மட்டும் ட்ரா பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், பேசிக்கான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் இந்த வீடியோவில் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கிறதுக்கு 1 minute சார்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சேனல் பேட்டர்ன் மட்டும் யூஸ் பண்ணி எப்படிலாம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 42,616 இங்கே சப்போர்ட் இருந்திருக்கு. அந்த சப்போர்ட்டை இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக பிரேக் டவுன் ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா பெரிய விக் இல்லை, ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் இந்த கேண்டில் வந்திருக்கு. ஓகே, மார்க்கெட்டில் நம்ம புட்டு தான் ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஒரு டைம் சப்போர்ட் ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணியிருக்கு, தென் இங்கே ஒரு டைம் ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்கு. நாம் புட்டில் எப்படி என்ட்ரி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனுக்கு 1 minute சார்ட் நான் எடுத்திருக்கேன். ஆப்ஷன் ப்ரைஸில் நான் எடுத்திருக்கேன். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்திருக்கேன்னா 41,800. நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற ஆப்ஷனோட சார்ட் இது. இங்கே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. இந்த கேண்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. அங்கே ஸ்ட்ராங்காக கீழே பிரேக் டவுன் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு என்ன பண்ணணும்னா சேனல் ட்ரா பண்ணணும். சேனல் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சேனல் ட்ரா பண்ணியாச்சு. இங்கே ஒரு டைம் மினிமம் 2 டைம் ரெசிஸ்டன்ஸை ஜாயின் பண்ணி நம்ம ஒரு சேனல் பேட்டர்ன் ட்ரா பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில், அங்கேயும் நமக்கு சப்போர்ட் பிரேக் பண்ணியிருக்கு பேங்க் நிஃப்டியோட சார்ட்டில். ஸோ இந்த கேண்டில் நமக்கு பிரேக் அவுட் ஆயிருந்தது தெரிஞ்சிருக்கு. நமக்கு எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு, எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா 134ல் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த கேண்டலோட லோக்கு கீழே வச்சுக்கலாம். இந்த கேண்டலோட லோக்கு கீழே வச்சுக்கலாம். இல்லைனா இங்கே ஸ்விங் லோக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுக்க முடியும். நமக்கு 134ல் பையிங் ப்ரைஸ், அதனுடைய ஹை நமக்கு 646 வரைக்கும் வந்திருக்கு. அரவுண்ட் நமக்கு 500 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் நமக்கு கிரீன் கலர் மீன்ஸ் ஸ்விங் லோ பிரேக் ஆகவே இல்லை. இந்த இடத்துல தான் நமக்கு 492ல் ஸ்விங் லோ பிரேக் ஆயிருக்கு. நம்ம 150ல் என்ட்ரி எடுத்ததாகவே வச்சுக்கலாம். 150ல் என்ட்ரி எடுத்திருந்தா நமக்கு அரவுண்ட் 500ல் எக்ஸிட் 350 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மூவ் பண்ணியிருந்தாலே நமக்கு எல்லா டைமும் இதே மாதிரி நமக்கு என்ட்ரி கிடைக்கும்னு சொல்ல முடியாது. மார்க்கெட் நேற்றுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் ட்ரெண்ட், அதனால நமக்கு கண்டினியூவாக மார்க்கெட் கீழே தான் வந்துட்டு இருந்தது. புட்டோட ப்ரைஸ் மேலே போயிட்டே இருந்தது. மினிமம் நம்ம 50 to 100 பாயிண்ட் வந்தாலே ப்ராஃபிட் புக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். இங்கே ஸ்விங் லோ பிரேக் ஆயிடுச்சு. ஸ்விங் ஹை இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ஸ்விங் ஹை இந்த இடத்துல பிரேக் ஆயிருக்கு. ஸ்விங் ஹை பிரேக் ஆனோன்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கக்கூடாது. நமக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இந்த சார்ட்லேயும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இங்கே 5 minutesல ஏதாவது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். இந்த இடம் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் லெவல் 4192, கரெக்டாக 4195 வந்தோன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை எப்படி நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம்னா இங்கே ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங்னா என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா நீங்கள் தேடி படிச்சுக்கங்க. நாமளும் வீடியோ போட்டிருப்போம், இல்லைனா வீடியோ ஃபியூச்சரில் போடலாம். இது ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன். கரெக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸில் பியரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு அப்படின்னா மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தென் என்ட்ரி எப்படி எடுக்கிறது ஆப்ஷனில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் தான் சேனல் பேட்டர்ன் மட்டும்தான் யூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறோம். சேனல் பேட்டர்ன் எப்படி ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த டாப்ஸை மட்டும் நாம் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு ட்ரெண்ட் லைனே போதும், இருந்தாலும் நம்ம சேனல் மட்டும்தான் ட்ரா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே சேனலாகவே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் சேனலில் வந்துட்டு இருக்கு.
இங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு, இந்த இடத்துலலாம் மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கு, இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். இந்த இடத்துல நிறைய இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்கு. மார்க்கெட் இங்கே பிரேக், இந்த சப்போர்ட் லைனை பிரேக் ஆகி கீழே க்ளோஸ் ஆனால் இது வரைக்கும் டச் ஆகும், இங்கே வரைக்கும் டச் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் ஆனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். நமக்கு என்ட்ரி எந்த இடத்துல, அங்கே ஒரு பியரிஸான கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு. நமக்கு என்ட்ரி எங்கன்னா இந்த கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி. மறுபடியும் கொஞ்சம் ரீடெஸ்ட் பண்ணி கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நமக்கு 405ல் என்ட்ரி, இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வருது பார்த்தீங்களா, ரீடெஸ்ட் வந்து இந்த சப்போர்ட்டுக்கு பக்கத்தால் வரையில் கூட நீங்கள் என்ட்ரி எடுத்துக்க முடியும். சம்டைம்ஸ் இப்படியே மூவ் ஆயிரும், சம்டைம்ஸ் ஒரு சின்னதாக கீழே வந்துட்டு அப்புறம் பவுன்ஸ் ஆகும். இல்லைனா இங்கே ஒரு லாட் எடுத்துக்கலாம், இங்கே ஒரு லாட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லாட் மட்டும்தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்கு 1 லாட் மட்டும்தான் பண்ணணும். அடுத்தது வீக் வேணால் நீங்கள் 2 லாட் பண்ணலாம், அதுக்கு அடுத்த வீக் 3 லாட் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரே டைமில் ஒரு டைம் 10 லாட் பண்ணுறது, அடுத்தது அப்போவே 5 லாட் பண்ணுறது, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லாட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அதுதான் நம்ம கண்டினியூவாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவலில் வந்துட்டு மார்க்கெட் திரும்பி இருக்கு 375ல். நமக்கு 406 அந்த ரேஞ்சில் நம்ம என்ட்ரி எடுத்ததாகவே வச்சுக்கலாம். ஸ்டாப் லாஸ் எது வரைக்கும்னா இந்த 348 தான் நமக்கு ஸ்டாப் லாஸ். நமக்கு ஒரு 55 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். அதே மாதிரி டார்கெட்டும் நமக்கு ஒரு 50 to 100 பாயிண்ட் வச்சுக்கலாம். அதனுடைய ஹை பார்த்தீங்கன்னா 540 வரைக்கும் வந்திருக்கு. அரவுண்ட் 130 பாயிண்ட் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நேற்றுக்கு ஒரு 2 என்ட்ரி எப்படிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி நீங்கள் சேனல் மட்டும் ட்ரா பண்ணி ஈஸியாக என்ட்ரி எடுத்துக்க முடியும். தேங்க்யூ.